கலைச்சொல் அறிவோம். செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம்னா தொன்மையான ஒரு இலக்கியம் தான், இல்லை பழமையான இலக்கியம் செவ்விலக்கியம் சொல்கிறாங்க. வட்டார இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர். ரீஜனல்னால் ஒரு ஒரு சமூகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழக்கூடிய ஒரு சமூக மக்கள் கலாச்சாரம், அவங்க பேசும் மொழி, பண்பாடு, இதெல்லாம் தான் வட்டார அதை பற்றி பாடப்படும் இலக்கியம் தான் வட்டார இலக்கியம். பண்டையம் இலக்கியம்னா ஏஷியன்ட் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் ஏஷியன்ட் லிட்ரேச்சர். பழைய காலத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றி பாடுறதா பண்டைய இலக்கியம் சொல்கிறோம். பக்தி இலக்கியம், கடவுளை பற்றி பாடுறது தான் பக்தி இலக்கியம் சொல்கிறோம். இது டிவோஷனல் லிட்ரேச்சர். டிவோஷனல் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எபிக், அதாவது ஒரு அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு, இந்த மாதிரி 4 விஷயங்களை பற்றி பாடப்படும் ஒரு கதை பாடல் தான் காப்பிய இலக்கியம் சொல்கிறோம், எபிக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா இந்த காலத்தில் பாடக்கூடிய அறிவியல் பற்றியோ இல்லை மற்ற விஷயங்கள் பற்றியோ பாடுறது தான் மாடர்ன் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர். இப்போது ஒரு வயலில் வேலை செய்யும் போதோ இல்லை வேலை செஞ்சிட்ருக்கும் போதும் அவங்களுக்கு அந்த வேலையோட அலுப்பு தெரியாமல் பாடுற ஒரு பாட்டு தான் நாட்டுப்புற இலக்கியம் சொல்லுவாங்க, ஃபோக் லிட்ரேச்சர். தேங்க்யூ.